வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையிலிருந்து இந்த நாட்டு ஜென்சி, ஜென் அல்பா மாணவர்களுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டியிருக்கிறார். இந்த முறை கொஞ்சம் இனோவேட்டிவாக. இதற்கு முன்னாடி கூறியபடி ஆந்தோலன் ஜீவி, பெஸ்டிசைட் போன்றெல்லாம் கிடையாது, காக்ரோச்சஸ் போன்றெல்லாம் கிடையாது. இவர் கூறியது திமாகி நக்சல். எப்படி அர்பன் நக்சல் இருந்தார்களோ, எப்படி ஹத்தியார் நக்சல் இருந்தார்களோ, அதே போன்று இந்தியாவில் ஒரு புதிய நக்சல் கிளம்பி இருக்கிறது. அதுதான் திமாகி நக்சல், சிந்திக்கக்கூடிய நக்சல். இவர்களை அவர்களுடைய வழியில் கொண்டு வர வேண்டும். மிரட்டுங்கள், அடியுங்கள், உதயுங்கள், எப்படியாவது அவர்களை சரியான வழியில் கொண்டு வர வேண்டுமாம். அதாவது இவர்கள் கேள்வி கேட்கக்கூடாது, இவர்கள் சிந்திக்கக்கூடாது, இவர்கள் படிக்கக்கூடாது என்கிற விஷயத்தை தான் இவர் எடுத்து வைத்தாரா? அதை இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்களால் எதிர்கட்சிகளை மிரட்ட முடிந்தது, அடக்க முடிந்தது. இந்த நாட்டுக்கு கூடிய ஏஜென்சிகளை வைத்து அவர்களை விலை கொடுத்து வாங்கவும் முடிந்தது. ஆனால் இப்போ கிளம்பிய புதிய எதிர்கட்சி மாணவர்கள், இளைஞர்கள், இவர்களை எந்த விதத்திலையுமே அவர்களால் மிரட்ட முடியவில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூறி பார்த்தார். ஆனால் அவர்கள் அக்கௌண்டபிலிட்டி கேட்கிறார்கள். என்ன செய்தீர்கள்? எங்களுடைய அடிப்படை வசதிகள் எங்க? எங்களுடைய அடிப்படை உரிமைகள் எங்க? இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். அது இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு ஜீரணமாகவில்லை. இந்த பதிவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க. இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடிய மாணவர்கள் யார்? இவர்கள் பாகிஸ்தானியலா, அல்ல இவர்கள் டுக்டே கேங்கை சார்ந்த நபர்களா, இவர்கள் தேச துரோகிகளா? ராஜஸ்தான் ஜாலோர்ல இருந்து வெளிவந்த ஒரு காட்சி. அந்த பள்ளியில் டீச்சர்ஸ்களே கிடையாது, அதற்காக அவர்கள் போராடினார்கள். ஃபத்தேபூர் உத்தரப்பிரதேசத்தில் இங்கேயும் டீச்சருடைய தவறான பிஹேவியர், அதற்கு எதிராக மாணவர்கள் போராடினார்கள். பீகார் கயாவிலிருந்து வெளிவந்த இன்னொரு போராட்டம். ஜூனியர் ஆபீசரிடம் நாங்க பேச மாட்டோம், SDM நேரடியாக இங்க வந்து ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் செய்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகளை நீங்க கொடுக்கவில்லை என்றால் நாங்க உங்களிடம் பேச தயாராக இல்லை. இந்த அனைத்து குழந்தைகளுமே பள்ளி குழந்தைகள், அதாவது ஜென் அல்பா, ஜென்சியுடைய போராட்டத்தை ஜந்தர் மந்தர்ல பார்த்தீர்கள். இந்த அனைத்து மாணவர்களுமே யூனிஃபார்ம்ல, பள்ளி மாணவர்கள் தன்னுடைய அடிப்படை வசதிகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய காட்சிகள், வெளிவரக்கூடிய அந்த போராட்டங்களை பார்த்துதான் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அவர்களை திமாகி நக்சல் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த திமாகி நக்சல்ஸ் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கான அர்த்தத்தையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் கிடையாது, அது அடிப்படை வசதி தானே. 40 டிகிரி செல்சியஸ்ல போடுற வெயில்ல ஃபேனே இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த ஃபேனை கேட்டு ஒரு போராட்டம், குடிக்கக்கூடிய தண்ணீருக்காக போராட்டம், சாப்பிடக்கூடிய உணவிற்காக போராட்டம். இது எல்லாமே இந்த நாட்டு அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கணுமா, கொடுத்திருக்க கூடாது? என்னுடைய முதல் வீடியோவை பாருங்கள். ராஜஸ்தான்ல இருந்து வெளிவந்த இந்த வீடியோ. இந்த வீடியோ ஜாலோர், ராஜஸ்தான், ஜாலோர் டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான். இங்க PM ஸ்ரீ கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிறது, மேக்வாலா என்கிற இடத்தில். இந்த ஸ்கூல் மாணவர்கள் அந்த கேட்டை பூட்டி கேட்டுக்கு வெளியில இருந்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். என்ன, 10 மணி ஆனால் கூட டீச்சர்ஸ்கள் வருவதில்லை. இதுதான் உங்களுடைய கடைசி வார்னிங். 10 மணிக்குள்ள இந்த பள்ளியில் டீச்சர்ஸ் வரவில்லை என்றால் நாங்க இந்த கேட்டை திறக்க மாட்டோம். எங்களுக்கு
படிக்க வைப்பதற்காக டீச்சர்ஸை கூட நீங்க நிரப்பாமல் வைத்திருக்கிறீர்கள். இந்த பள்ளியில் 7 டீச்சர்ஸ்க்கான இடம் இருக்கு. அந்த 7 டீச்சர்ஸ்களையுமே நிரப்பாமல் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இவர்கள் நாசமாக்கி வந்தார்கள், பொறுத்திருந்து பார்த்தார்கள். இப்போ இந்த போராட்டம், இதே போன்ற இன்னொரு போராட்டம் அல்வர் ஜோத்வாஸ் வில்லேஜ் இங்க இருந்து வெளிவந்தது. இந்த போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ரூஃப், அதாவது சீலிங் திடீர்னு கீழே விழுது. இந்த பள்ளியோடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா 174 குழந்தைகள் 3 கிளாஸ் ரூம்குள்ள அப்படியே கிராம்ப்டாக திணிக்க வைத்திருக்கிறார். 3 கிளாஸ் ரூம், அதுல 174 குழந்தைகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிளாஸ் ரூம்ஸ் டேஞ்சராக இருக்கிறது. எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகிவிடலாம் என்று இருக்கு. லீக்கிங் சீலிங், மழை பெஞ்சாலே அப்படியே தண்ணி கொட்டுன்னு கொட்டுது. எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிடையாது. மாணவர்கள் பொறுத்திருந்து பார்த்தார்கள், பொறுக்க முடியவில்லை. இப்போ ரோட்ல இறங்கி போராடுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்தது. மாணவர்களை கேட்பதற்காக அதிகாரிகள் வந்தார்கள். ஒரு சில டீச்சர்ஸ், ஒரு சில பிரின்சிபல் அவர்கள் மீது கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இதே போன்ற இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 1500 மாணவர்கள் ஃபத்தேபூர் என்கிற இந்த இடம் 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு சர்வோதயா இன்டர் காலேஜ் கிஷன்பூர் ஃபத்தேபூர்ல இருக்கு. கையில BR அம்பேத்கருடைய பேனர் எடுத்துக்கொண்டு 8 பேசிக் டிமாண்ட்ஸ்கள், அடிப்படை வசதிகள், திமாகி நக்சல்ஸ் என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இவர்களுடைய கோரிக்கைகளை ஒரு முறை கேட்டுவிடுங்கள். கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர். எங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் வேண்டாம், சுத்தமான தண்ணீர். டேப்பை திறந்தா சுத்தமான தண்ணி கிடைச்சா போதும். ஃபங்க்ஷனல் டாய்லெட், நான் தான் வீட்டுக்கு வீடு டாய்லெட் கொண்டுட்டு போனேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பள்ளி மாணவர்கள் டாய்லெட் இல்லை என்று கூறுகிறார்கள். வெட்கப்பட வேண்டும். 4 ஃபேன், ஒவ்வொரு கிளாஸுக்குமே 4 ஃபேன் வேணும். சில கிளாஸ் ரூம்ல ஃபேனே கிடையாது. டெஸ்க், படிக்கிறதுக்கான அந்த மேசை வேணும், கிடையாது. எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, அங்கங்க வயர் தொங்கிட்டு இருக்கு, ஒட்டு வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் பாருங்க. மிட் டே மீல், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சும்மா மஞ்சள் கலந்த தண்ணி, ரொட்டிக்கு தொட்டுக்க உப்பு, கருகி போன சாதம், இதெல்லாம் வட இந்தியாவில் மிட் டே மீல் கிடைக்கிறது. அந்த மிட் டே மீல், அந்த உணவையாவது சரியாக கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி இது போன்ற கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கும் போது பிரின்சிபல், டீச்சர்ஸ் எங்களை மிரட்டுகிறார்கள். அவர்களுடைய அந்த ரூட் பிஹேவியரை சரி செய்யுங்கள். இது இந்த 8 கோரிக்கைகள். அதை கேட்டு இந்த போராட்டம் இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 7-8 நாட்களாக ஒரு புதிய ஆக்டிவிட்டியை நாங்கள் தொடங்கினோம். இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கீழே எழுதுங்கள். அதற்கு ஏராளமான நபர்கள் உங்களுடைய இடத்துடைய பெயரை எழுதி வருகிறீர்கள். நாடு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த கிராமம், எந்த நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் எழுதி வருகிறீர்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வீடியோவையும் நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கீழே எழுதுங்கள். எங்களுக்கும் தெரியட்டும், எங்கெல்லாம் எங்களுடைய வீடியோ பரவலாக போய் சேர்கிறது என்று. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த போராட்டம் நடந்த உடனேயே டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் குமார் ஓடோடி வந்தார். இந்த 8 கோரிக்கைகளில் 7 கோரிக்கைகளை அதே நேரத்தில் பூர்த்தியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். RO வாட்டர் பிளான், வாட்டர் கூலர், இது எல்லாமே ப்ராமிஸ் செய்யப்பட்டது. மிட் டே மீல், அதோடைய குவாலிட்டியை நாங்களே கண்காணிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். பல மாணவர்களுடைய அந்த ஃபேனுடைய கோரிக்கை,
தண்ணீருடைய கோரிக்கை, இது எல்லாமே அங்க நிறைவேற்றிருக்கிறது. அதாவது இந்த மாணவர்களுடைய போராட்டம் தன்னுடைய அடிப்படை வசதிகளுக்காக. திமாகி நக்சலுடைய இந்த கோரிக்கையை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சார். லக்னோவில் இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வோதய வித்யாலயா, இது எல்லாமே அரசு பள்ளிகள். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு டீச்சருக்கு எதிராக இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த டீச்சர் தவறாக இந்த குழந்தைகளுடன் நடந்திருக்கிறார். அதை தாண்டி உத்தரப்பிரதேசனுடைய சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆசிம் ஹுசேன், இவருடைய வெஹிக்கல் ஒரு இடத்துல கோளாறாகி இருக்கிறது, டிராபிக் ஜாம்ல மாட்டியிருக்கு. அதே இடத்துல மாணவர்கள் அவரை உட்கார வைத்து பேச்சுவார்த்தையை நடத்தி தன்னுடைய கோரிக்கைகளை கேட்க வைத்திருக்கிறார்கள். मालूम हुआ कि बड़ा बुरा लगा मुझे, देखा तो मैंने देखा अपने स्कूल के बच्चे लगे। खैर आपसे आके बातचीत की, आप बच्चे अंदर आ गए, अच्छी बात। अभी आप साइड में आ गए, मैं बाइक बात ले रहा हूँ। பீகார்ல இருந்து வரக்கூடிய அடுத்த வீடியோ பாருங்க. மார்ச் டு டிஎம்ஸ் ஹவுஸ், எஸ்டிஎம்ஸ் ஹவுஸ், 4 கிலோமீட்டர் வரை இந்த மாணவர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு அந்த எஸ்டிஎம் வீட்டிற்கு போனதற்கு பின்பு தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்த இந்த காட்சி. 40-50 மாணவர்கள், சிமோரா மிடில் ஸ்கூலை சார்ந்த மாணவர்கள், 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்கான மாணவர்கள் சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸருக்கு போய் எஸ்டிஎம் இடம் கேட்ட கோரிக்கைகள் என்ன? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு சரியாக கிடைக்கவில்லை, மிட் டே மீல் அதோட குவாலிட்டி கொஞ்சம் பாருங்க, எங்களுடைய ஹேண்ட் பம்ப், குடிக்கக்கூடிய தண்ணி அந்த ஹேண்ட் பம்ப் அது அங்க வேலை பார்க்கல, டாய்லெட் வசதி கிடையாது, கிளாஸ் ரூம்ல ஃபேன் கிடையாது, எல்லாமே நெக்லெக்ட் செய்யப்படுகிறது. பாருங்க சார். எஸ்டிஎம் பிரவீன் குண்டல் உடனடியாக 3 மெம்பருடைய ஒரு டீமை போட்டு ஹெட் மாஸ்டர் மற்றும் 4-5 மற்ற டீச்சர்ஸ்கள் அவர்களை கூப்பிட்டு வைத்து 4 நாட்களுக்குள்ள இதற்கான தீர்வு எனக்கு தெரியவில்லை என்றால் உங்களுடைய சம்பளம் கிடைக்காது, சம்பளத்தை நிறுத்தி இருக்கிறார். பட் எப்ப 4 கிலோமீட்டர் வரை இந்த குழந்தைகள் அவருடைய அலுவலகத்திற்கு போய் இந்த பிரச்சனையை எடுத்து காட்டியதற்கு வாட் இஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டூயிங் இன் திஸ் கண்ட்ரி? அண்ட் நாம் இன்னைக்கு இந்தியாவின் 80வது இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கேவலமாக இருக்கிறது. மத்திய பிரதேஷ் கேர்ள்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் பஸ் ஃபேரை உயர்த்தி விட்டார்கள். 10 ரூபாய் தான் பஸ் ஃபேர். இப்ப திடீர் என்று 25 ரூபாய். அதற்கு அந்த குழந்தைகள் ரோட்ல இறங்கி போராட தொடங்கினார்கள். விதாயக் ஜி ஹமாரா கிராயா கம் கரு, எம்எல்ஏ அவர்களே எங்களுடைய பஸ் ஃபேரை குறையுங்கள், 25 ரூபாய் போறதுக்கு 25 ரூபாய் வர்றதுக்கு 50 ரூபாய் கொடுத்து எங்களால் பள்ளிக்கூடத்திற்கு வர முடியாது, 10 ரூபாய் தான் ஓகே நாங்க வருவோம், அதை குறையுங்கள். உஜ்ஜைன்ல நூற்றுக்கணக்கான குழந்தைகள், சஃப்ரா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்த அந்த குழந்தைகள் கலெக்டருடைய ஆபீஸருக்கு போய் 10 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக உயர்த்திய அந்த பஸ் ஃபேரை மறுபடியும் ரிவைஸ் செய்திருக்கிறார்கள். இப்போ அந்த குழந்தைகளுக்கான பஸ் ஃபேர் வெறும் 10 ரூபாய் தான். இது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இதே உஜ்ஜைன்ல இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு, சராஃபா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளிக்கூடத்தை திடீர் என்று ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் மாற்றியிருக்கிறார்களா? அதாவது இந்த பள்ளிக்கூடத்தை இங்க இருந்து முடக்கி இன்னொரு பள்ளிக்கூடம், இந்த இடத்தை யாருக்கோ கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தை இடிச்சு ஒரு பிரைவேட் தனியார் கம்பெனிக்கு கொடுக்கணும். அதற்காக இந்த பள்ளிக்கூடம் ஒரு கார்பரேட்டருக்கு இந்த இடம் வசதியா இருக்கும், இங்க நாங்க எங்களுடைய ஷோரூம் எங்களுடைய மாலை கட்டிக்கலாம். அந்த பள்ளி மாணவிகள் கேர்ள்ஸ் ரோட்ல இறங்கி போராடுகிறார்கள். நாங்க எதுக்கு சார் 15 கிலோமீட்டர் தொலைவில் போகணும், இது எங்களுடைய ஸ்கூல், நாங்க இதை விட மாட்டோம். Now tell me, are these people are திமாகி நக்சல்ஸ்? அண்ட் நரேந்திர மோடி இந்த வீடியோவை நிச்சயமாக பார்க்கணும். இந்த வீடியோ மிட் டே மீல்ல இருந்து வெளிவந்த வீடியோ. அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவை பாருங்க. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பெயர்ல தான் PM போஷன் யோஜனா என்று நீங்க திறந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய
பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை ஒரு துளியாவது நீங்க பார்த்தீர்களா? இது ஒரு சில இன்சிடென்ட் மட்டும்தான். திமாகி நக்சல்ஸ் வெளியில வந்து போராடக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 40% பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸ்களுடைய வேகன்சிஸ் நிரப்பப்படாமலே இருக்கிறது. இது உண்மை. ஓவர் கிரவுடட் கிளாஸ் ரூம்ஸ், ஒரு ரூம்ல அதிகமான குழந்தைகளை நீங்க வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் அன்சேஃப் கிளாஸ் ரூம்ஸ், பாலடைஞ்சு போன பில்டிங்ஸ், இல்ல பில்டிங்கே இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நாட்டில் நான் ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் அண்ட் ஃபேன் கிடையாது, டாய்லெட் கிடையாது. இது எல்லாமே மிட் டே மீலோடைய பிரச்சனை, அது ஒரு அடுத்த லெவல். அப்போ இதற்கெல்லாம் மாணவர்கள் போராடவில்லை என்றால் போராடக்கூடாது. ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நல்ல அரசாங்கம் அந்த மாணவர்களை இந்த நிலையில் நீங்க தள்ளி இருக்கவே கூடாது. ஆனால் நடக்கிறது. இப்ப இந்த மாணவர்கள் கேள்வி கேட்டால் நீங்க பாகிஸ்தானி, இந்த மாணவர்களுக்கு எங்க ஜார்ஜ் சொரோஸ் பணத்தை கொடுக்கிறாரா? வெளிநாட்டுல இருந்து சதி நடக்கிறதா? வெளிநாட்டுல இருந்து இவர்களுடைய போராட்டத்திற்கு பணத்தை கொடுக்கிறார்களா? ஜந்தர் மந்தர்ல வெளியில இருந்து பணம் வந்துச்சு, விவசாயிகளோட போராட்டத்திற்கு வெளியில இருந்து பணம் வந்துச்சு, ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு அதுல எதுவுமே நடக்கல. பிகாஸ் பிஜேபிக்கு எதிராக அந்த போராட்டம் கிடையாது, அது காங்கிரஸ் JMM உடைய போராட்டம். இப்போ இந்த மாணவர்கள் யார்? இந்த நபர்கள் யாருக்கு எதிராக போராடுகிறார்கள்? அப்போ இவர்கள் திமாகி நக்சல்ஸ்களா? சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டு குழந்தைகளை பார்த்து வருகிறார். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்வதற்காக, இந்த சேனலை சப்போர்ட் செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.